அக்டோபர் 22ஆம் தேதிக்குள்ள இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கீங்க. மகா சஷ்டி விரதம் அக்டோபர் 22ல ஸ்டார்ட் ஆகி 27 வரைக்கும் இருக்கு. ரொம்ப எளிமையான வழியில உங்களுக்கு விரத முறையை சொல்றேன். அதை நீங்க மனசார இருக்கும்போது முருகர் உங்களுக்கு நிறைய பலன்களை அள்ளி தருவாரு. அதையும் என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஓம் முருகானு கமெண்ட் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க மகா சஷ்டி விரதத்தப்ப கடுமையா விரதம் இருக்கணும்னு கட்டாயம் இல்ல. அந்த அக்டோபர் 22ல இருந்து 27 வரைக்குமே மத்தியானம் மட்டும் சாதம் சாப்பிட்டுக்கோங்க. இரவும் பகலும் சாதம் தவிர வேற எதுனாலும் சாப்பிட்டுட்டு விரதம் கடைபிடிக்கலாம். சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சா முருகர் கோவிலுக்கு போங்க. அப்படி கோவிலுக்கு போக முடியலன்னா வீட்டுல முருகருக்கு பூஜை பண்ணிட்டு கந்த சஷ்டி பாடலை படிங்க. அப்படி படிக்கவும் டைம் இல்லைன்னா கந்த சஷ்டி பாடலை வீட்டுல போட்டு விடுங்க. இதை நீங்க 6 நாள் தொடர்ந்து பண்ணும்போது முருகனோட அருளால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா படிப்பறிவு அதிகரிக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் தடை விலகும், கடன் பிரச்சனை முடிஞ்சு பண்ற